எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. நம்ம கொங்கு சீமையில் எத்தனையோ கதைகளை நாம் கேட்டிருப்போங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு உண்மையான பக்தனுக்கும் அந்த பழனிமலை முருகனுக்கும் இடையில் நடந்த ஒரு அழகான பாச போராட்டமுங்க. நம்ம ஊரில் மருதமுத்துன்னு ஒரு பெரிய தாத்தா இருந்தாருங்க. மனுஷனுக்கு வயசு என்னவோ 80 தாங்க. ஆனால் மனசு என்னவோ 20 வயசு பையன் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாருங்க. அதுவும் அந்த முருகனை பார்க்கறதுன்னா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். தினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து மலை மேலே இருக்கிற முருகனங்கோயிலுக்கு போயிடுவாருங்க. அந்த சின்ன மலை மேலே ஏறும்போதெல்லாம் மூச்சு வாங்கும். அப்போது சாமி சிலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்க. ஏப்பா முருகா, உனக்கு என்ன அங்கே உக்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு இவ்வளவு தெம்பாக இருக்கே? எனக்கு மட்டும் ஏன் இந்த கால் வலி இப்படி வலிக்குதோ? நீயே வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதா? அப்படின்னு சாமிகிட்டேயே சண்டை போடுவார் நம்ம தாத்தா. ஒரு நாள் என்னாச்சுங்க, ஐப்பசி மாதம்னு நினைக்கிறேன். பேய் மழை பெய்யுதுங்க. காற்று ஓன்னு அடிக்குது. ஊரே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்கங்க. மருதமுத்து தாத்தாவிடம் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, ஏங்க தாத்தா, இன்றைக்கி ஒரு நாள் அந்த மலையப்பனை பார்க்க போகாமல் வீட்டிலே இருக்கக்கூடாதா? ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்க? மலையில் போய் காற்று மழை ஓவராக இருக்குது தாத்தா, போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தாத்தா கேட்பாரா? கேட்க மாட்டார். அட போங்கடா, அவன் அங்கே மேலே தனியாக மலையில் நனைஞ்சிட்டு இருப்பான். நான் போய் அவனுக்கு ஒரு கற்பூரமாவது ஏற்றிட்டு வர்றேன்னு குடையை எடுத்துக்கிட்டு போயிட்டார். பாதி மலை ஏறிட்டாருங்க. அப்போ பாருங்க, ஒரு சோதனையாய் காற்று பலமாக அடித்ததுங்க. குடை பறந்து போயிடுச்சு. சேத்துல கால் வலிக்கு தாத்தா டபார்னு கீழே விழுந்துட்டாருங்க. முட்டியில் பலமான அடி. எந்திரிக்கவே முடியலைங்க. சுற்றி பார்க்குறாரு, ஒரே இருட்டு. மலை சத்தம் வேற மட்டும்தான் கேட்குது. தாத்தா முருகனை கூப்பிடுறாரு, முருகா, என்னை கூட்டிகிட்டு போயிருப்பா, இல்லைன்னா இந்த மேட்டில் ஏற்றி விடுப்பா, அழுதுகிட்டே சொல்கிறாரு. அப்போதாங்க அந்த அதிசயம் நடந்ததுங்க. எங்கிருந்து வந்தாருன்னு தெரியலை. ஒரு 10 வயசு சிறுவன் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கையில் ஒரு சின்ன குச்சியோடு வர்றான். அந்த தாத்தாவிடம் கேட்கிறேன், என்ன பெரியவரே, இங்கே வந்து படுத்துட்டு இருக்கீங்க? மழை வேற பெய்யுது, காற்று வேற. சரி வாங்க போகலான்னு சொல்லி தாத்தாவோட கையை பிடித்து இழுக்கிறான். அந்த பையனோட கைப்பட்ட அடுத்த நிமிஷமே தாத்தாவுக்கு ஏதோ கரண்ட் பாய்ஞ்ச மாதிரி ஒரு தெம்பு. கால் வலி எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. 2 பேரும் பேசிகிட்டே மலை மேலே ஏறுறாங்க. தாத்தா கேட்குறாரு, ஏப்பா தம்பி, உனக்கு இந்த மலை அடிவாரத்தில் மலை பயமா இல்லையா? அதுக்கு அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், பயமா? எதுக்குங்க தாத்தா பயக்கணும்? கூடவே வேல் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அப்படின்னு கையில் இருக்கிற அந்த சாதாரணமான குச்சியை காட்டுகிறான் அந்த சிறுவன். தாத்தா சிரிச்சுக்கிட்டே, தம்பி, அது வெறும் குச்சிப்பான்னு சொன்னார். அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான், பாருங்க, ஒரு வார்த்தை உங்களுக்கு இது குச்சி, ஆனால் நம்பினவங்களுக்கு இது வேல் அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவன். கோவில் வாசலுக்கு வந்தாச்சுங்க. தாத்தாவுக்கு பெரிய சந்தோஷம். இருப்பா தம்பி, உனக்கு ஒரு பொரி உருண்டை தர்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த சிறுவன் ஆளவே காணோங்க. மலையில் எங்காவது போயிருப்பானோ ஒன்று தேடுகிறார். அப்போது கருவறையில் இருக்கிற முருகனை பார்க்குறாரு. அந்த முருகனோட கையில் இருக்கிற வேலில் கொஞ்சம் மண் ஒட்டி இருக்குதுங்க. தாத்தாவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு, வேர்க்குது. ஏப்பா முருகா, நீதான் சின்ன பையனாக வந்தாயா முருகா? இந்த ஏழை கிழவனை பார்க்க வந்தாயா முருகா? அழுகிறார் கீழே படுத்து. அங்கு ஒரு குரல் ஒலிக்கிறது, என் பக்தனை நான் கஷ்டப்பட விடமாட்டேன், உங்கள் குரல் கேட்டதும் நான் வந்தேன் என்றது அந்த குரல். முருகனுடைய குரல்தான். கதை என்னவோ இதோட முடியுதுங்க. ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, அலைய வேணாம். அந்த மருதமுத்து தாத்தா மாதிரி பாசம், பக்தி, அன்பு இருந்தால் போதும். நாம் கூப்பிட்ட குரலுக்கு முருகர் ஓடி வருவார். எங்கிருந்தாலும் ஓடி வருவார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நன்றாக இருக்க நான் வேண்டுகிறேன் முருகனை. ஓம் முருகா போற்றி.